வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் ஜூலை 15, 2024 முதல் ஜூலை 21, 2024 வரை உள்ள ரிஷபராசியின் கிரக ராசி பலன் பற்றி பார்ப்போம். இந்த வாரம் ரிஷபராசியை பொறுத்தவரை கேது பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் ரிஷபராசி மக்களின் தங்களின் வேலையில் சற்று கவனம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படலாம். காரணம், இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியம் நலமாக இல்லாத நிலையில் நீங்கள் முழு உற்சாகத்துடனும் இருக்க முடியாத நிலை இருக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்று அதற்குரிய மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. இதனால் உங்கள் சுவை மற்றும் இயல்பு வாழ்க்கையை விட சற்று மோசமாக இருக்கும் என்று தெரிகிறது. ஆக ரிஷபராசியை பொறுத்து 11ஆவது வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் உங்களின் பொருளாதார நிதி கண்ணோட்டத்தில் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பையும் நல்ல பண ஆதாயத்தையும் அவர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கலாம். ராகு பகவான் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் 11ஆவது லாபஸ்தானத்தில் வாசம் செய்கிறார். மற்றும் ரிஷபராசி மக்கள் தங்கள் பணத்தை சேமிப்பதில் அல்லது குவிப்பதில் உங்கள் குடும்பத்தின் ஆதரவை பெறுவதில் நீங்கள் முன்னணியில் இருப்பீர்கள். இந்த வாரம் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் வேலையால், உங்களுடைய செயல்களால் உங்களை நினைத்து பெருமைப்படுவார்கள். இதனால் உங்களின் குடும்பச் சூழலிலும் உறவுகளிலும் நல்லதொரு அமைதியை பெற்று மகிழ்ந்து குடும்ப உறவுடன் வாழ்வீர்கள். மேலும் நீங்கள் இதுவரை இயங்கிக் கொண்டிருந்த உங்களின் வீட்டில் உங்களுக்கு உரிய மரியாதையும் நல்லதொரு கௌரவத்தையும் அதற்குண்டான இடத்தையும் நீங்கள் அடைவீர்கள். இந்த வாரம் ரிஷபராசி மக்கள் தங்களின் தொழில் தொடர்பான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. அதை அடைந்து மகிழ்வீர்கள். மற்றும் உங்களின் மேல் அதிகாரியின் பாராட்டும் ஆதரவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களில் சிலருக்கு விரும்பிய பதவி உயர்வும் அது சார்ந்த சம்பள உயர்வும் கிடைப்பதில் எல்லோரும் சந்தேகம் வேண்டாம். ரிஷபராசிக்கு உரிய நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இந்த காரணத்தினால் இந்த வாரம் ரிஷபராசிக்கு உரிய பல மாணவர்கள் தங்களின் கல்வி கற்றலில் தன்மையான ஒரு ஆற்றல் பெற்று நலமாக கல்வியில் மேம்பட்டு இருப்பார்கள் என்பதை கிரக நிலைகள் உணர்த்துகின்றன. இந்த விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமுடன் உங்களின் படிப்பில் அக்கறையுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அதை விட்டு உங்கள் செல்ல பிராணியுடன் நேரத்தை செலவிடுவதன் மூலமோ அல்லது குடும்ப உறுப்பினருடன் மகிழ்ச்சியாக பேசுவதன் மூலமோ உங்களின் கல்வியில் சிக்கலை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ரிஷபராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தாங்கள் செய்கின்ற வேலையில் மற்றும் செயலில் தங்களின் நுட்ப அறிவுடன் அது சார்ந்த ஓர்மையுடன் ஓர்நிலையில் நின்று செயல்பட வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய செயல்களில் நீங்கள் நினைத்த பலனை அறுவடை செய்ய முடியாத சூழல் இருக்கிறது. காரணம், உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்களுடைய எண்ண அலைகள் உங்களை அலைக்கழித்து எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்ற நிலையில் உங்களை வைத்து சொல்லும். ஆகவே இதை நீங்கள் கடைபிடிக்க வாழ்வில் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வீட்டு பெண்களை வணங்கி அவர்களுக்குரிய மரியாதை தந்து அவர்கள் நீங்கள் போற்ற வேண்டும். பக்கத்தில் உள்ள அம்மன் கோயில் சென்று பெண் தேவைகளை வணங்கி வருவது மிகவும் நன்மையாக இருக்கும். உங்கள் குடும்ப மூத்த பெண்களை பாதம் தொட்டு வணங்கி அவருடைய ஆசீர்வாதம் பெறுவது உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.